Hello students, welcome to Kalak Academy. Quality education is our first priority. இப்பையும் எப்பையும் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படினா TNPSC group 1 எக்ஸாமுக்கு எந்தெந்த டாபிக்கை முக்கியமா படிக்கணும். நீங்க ஆல்ரெடி படிச்சிருந்தாலும் இந்த டாபிக்ல கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ரிவைஸ் பண்றவங்களா இருந்தாலும் இந்த டாபிக்ல கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி ரிவைஸ் பண்ணுங்க. இல்ல நான் இவ்வளவுதான் படிப்பேன் அப்படினு கம்மியா படிக்கிறவங்க இருந்தாலும் இந்த டாபிக்கை மிஸ் பண்ணாம படிச்சிருங்க. ஸோ நம்ம என்னென்ன டாபிக் பார்க்க போகிறோம், இது வந்து கடைசியாக 3 வருஷம் நடந்த குரூப் 1 தேர்வில் அந்த டாப்பிக்கில் எத்தனை கொஸ்டின் கேட்குறாங்க அதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கிளாஸ்க்குள்ளே போவோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, குரூப் 1 தேர்வுக்கு இந்த டாபிக்ஸ் கட்டாயம் படிக்கணும், கேள்வி உறுதி. ஓகே, நம்ம காலாக் அகாடமியோட பாங்கன் ஜிஎஸ் பேட்ச் யூனிட் 8, யூனிட் 9, ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், சோஷியல் இஷ்யூஸும் இதில் கவர் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2222 ரூபா. தமிழ் பேட்ச் அப்படிங்கிறது நுண்ணுரை, இது வந்து 1599. இப்போ 2 பேட்சும் வாங்கணும் அப்படின்னா மே 1லேருந்து ஆஃபர் போட்டிருக்கோம். என்ன அப்படின்னா 2999 ரூபா. இப்போ இந்த ஆஃபரில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஜிஎஸ் பேட்ச் வாங்கியிருப்பீங்கல்ல, நீங்கள் ஜிஎஸ்க்கு 2222 ரூபா பே பண்ணியிருந்தீங்கன்னா மீதம் இதில் நீங்கள் எவ்வளோ மீதம் வருதோ அதை பே பண்ணால் போதும். இப்போ நீங்கள் ஒரு உதாரணம் சொல்கிறேன், இப்போ நான் தமிழ் பேட்ச் வாங்கியிருக்கேன் 1600 அப்படின்னா 1400 பே பண்ணால் நீங்கள் ஜிஎஸ் வாங்கிக்கலாம். இல்லை நான் ஜிஎஸ் பேட்சுக்கு 1600 பே பண்ணியிருக்கேன்னா தமிழ் மொத்தமாக சேர்த்து தமிழ் வாங்கும்போது 1400க்கே வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணியிருக்கீங்களோ அதை 3000லேருந்து கழித்து உங்களுக்கு எவ்வளோ ஃபீஸ் வருதோ அதை நீங்கள் பே பண்ணால் போதுமானது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உழைப்பாளர் தினத்துக்காக நம்ம காலாக் அகாடமியோட ஆஃபர். இந்த ஆஃபர் 1 வீக் வரைக்கும் அவைலபிளாக இருக்கும். ஓகே, ஸோ அடுத்து காலாக் அகாடமியோட ஆப் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது, டவுன்லோட் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. கோர்சஸ் இதில் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா யூனிட் 8. ஏன்னா இந்த டாப்பிக்கில் தான் உங்களுக்கு அதிகமான கேள்விகள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் சிலபஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் இதில் 40, அதுக்கப்புறம் யூனிட் 6, அதுக்கு முன்னாடி இருக்கிற யூனிட் 5ல் பார்த்தீங்கன்னா 50 கேள்விகள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த யூனிட் 8 ஆர் யூனிட் 6. ஓகே, இப்போ இந்த டாப்பிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு எழுதி வச்சுருக்கேன், அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வரும். ஓகேங்களா, நீதி கட்சி மற்றும் அதற்கு முன்பு இருந்த அமைப்புகள். ஸோ முதல்ல பார்க்க போகிறது இந்த டாப்பிக்கில் என்ன அப்படின்னா நீதி கட்சி. ஏன்னா நீதி கட்சியிலேருந்து நிறைய கேள்வி வரும். நீதி கட்சி, அதற்கு முன்பு இருந்த அமைப்புகள். இப்போ அதற்கு முன்பு இருந்த அமைப்புகள் அப்படின்னு சொல்லும்போது மெட்ராஸ் யுனைடெட் லீக், அதை நம்ம பேசணும். அப்புறம் அயோத்திதாச பண்டிதர் அவர்கள் ஆரம்பித்த திராவிடர் கழகம், அந்த அமைப்பு. இந்த மாதிரி பல அமைப்புகள் வந்து நீதி கட்சிக்கு முன்பும் நீதி கட்சி காலகட்டங்களையும் அதுக்கப்புறமும் வந்துச்சு. ஸோ நீதி கட்சி, அதற்கு முன்பு இருந்த அரசியல் அமைப்புகள். இன்னும் சொல்லணும் அப்படின்னா இந்த நீதி கட்சியில் இந்த தலைவர்களை படிச்சுக்கிட்டாலும் இன்னும் பெஸ்ட்டு. ஏன்னா இந்த டாப்பிக்ல இருந்து கொஸ்டின் வருதுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ இந்த டாப்பிக்கை ஃபுல்லாக படிச்சுங்க. டிஎம் நாயர், தியாகராய செட்டி அவங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா தந்தை பெரியார். இந்த தந்தை பெரியார் அவருடைய சுயமரியாதை இயக்கம் 1925 ஸ்டார்ட் பண்ணார். நீங்கள் தந்தை பெரியார் அவர்களை படிக்கும்போது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, அவருடைய நியூஸ் பேப்பர் விடுதலை, பகுத்தறிவு, குடியரசு, இந்த மாதிரி நிறைய நியூஸ் பேப்பர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த நியூஸ் பேப்பர்ஸ் அதோடைய வருடம், ஏன்னா அதை ஆர்டராக கேட்பாங்க, அதனால தான் படித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அறிஞர் அண்ணா. இப்போ நீங்கள் பெரியார் அப்படின்னு படிக்கும்போது நியூஸ் பேப்பர், அவருடைய சுயமரியாதை இயக்கம் படிக்கணும். ஆனால் அறிஞர் அண்ணான்னு படிக்கும்போது இவரை யூனிட் 9லேயும் சேர்த்து படிக்கும்போது இவரோட ஸ்கீம்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சுயமரியாதை திருமணங்கள் சட்டம், தமிழ்நாடு அப்படின்னு பெயர் மாற்றம் சட்டம். ஸோ அறிஞர் அண்ணா படிக்கும்போது எக்ஸ்ட்ரா அவர் சிஎம்மாக இருந்ததுனால அதையும் நீங்கள் படித்து வைக்கணும். ஓகேங்களா, நீதி கட்சி, பெரியார், அறிஞர் அண்ணா, இந்த 3 டாப்பிக்லேருந்து மேண்டேட்ரியாக கொஸ்டின் இருக்கும். எல்லா எக்ஸாம்லேயுமே இந்த டாப்பிக்லேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பாளையக்காரர் புரட்சி. பாளையக்காரர் புரட்சியில் வீரபாண்டிய கட்டபொம்மன், பூலித்தேவர், வேலுநாச்சியார், மருது சகோதரர். ஓகேங்களா, இப்போ இங்கே ஒவ்வொருத்தருக்கும் கீழே ஒரு தளபதிகள் வேலை பார்த்துருப்பாங்களே, மாவீரன் சுந்தரலிங்கம், வெண்ணிக்காலடி, இந்த மாதிரி நிறைய தளபதிகள் இருப்பாங்கள்ல, அந்த தளபதிகளையும் பார்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா தீரன் சின்னமலையை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. தீரன் சின்னமலை. ஓகே, இப்போ நான் வந்து இதில் எழுதியிருக்கிறது டைம் இருந்தால் படிங்க, இல்லைன்னா
வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள், பூலித்தேவர் அவர்கள், வேலுநாச்சியார் அவர்கள், இவங்களையாவது தப்பு இல்லாமல் சரியாக படிச்சுக்கோங்க. சரியா? ஸோ இந்த நான் மென்ஷன் பண்ணியிருக்கிற டாப்பிக்கையாவது மிஸ் பண்ணாமல் ஸ்கூல் புக்கில் இருக்கிறதையோ இல்லை அதர் சோர்ஸில் இருக்கிறதையோ பார்த்துட்டு போயிருங்க. அதுக்கப்புறம் தமிழகத்தில் சுதந்திர போராட்டம், தமிழகத்தில் உருவான அரசியல் இயக்கங்கள், மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், மெட்ராஸ் மகாஜன சபா, நீதி கட்சி கூட சேர்ந்தது, அதை தாண்டி இருக்குது. நீல் சிலை அகற்றும் போராட்டம், உப்பு சத்தியாகிரகம், ஒத்துழையாமை இயக்கம், வெள்ளையனே வெளியேறு இயக்கம், இந்த ஒவ்வொரு போராட்டத்திலையும் தலைமை ஏற்றவங்க யார்? இப்போ தாண்டி சைமன் குழு, சைமன் குழு எதிர்ப்பு போராட்டம், நீல் சிலை அகற்றும் போராட்டம், நெல்லை சோமயாஜுலூர்ல இருந்து ஆரம்பிச்சு காமராஜர் அவர்கள், பத்மாசினி அம்மாள், இந்த மாதிரி நிறைய பேர் வந்தாங்க. உப்பு சத்தியாகிரகம் ராஜாஜி இவங்களோட சேர்ந்து டிஎஸ்எஸ் ராஜன், சர்தார் வேதரத்தன் பிள்ளை, இந்த வைரப்பன் அப்படிங்கிற ஒரு சவரம் செய்கிற தொழிலாளி, ருக்மிணி லட்சுமிபதி, இவங்கள பார்க்கணும். ஒத்துழையாமை இயக்கம், வெள்ளையனே வெளியேறு இயக்கம், இதுக்கு தலைமை ஏற்றது யார்? இதை தாண்டி தனிநபர் சதிகாரம் படிக்கனாலும் படிக்கலாம், ரவுலட் சதிகாரம் படிக்கனாலும் படிக்கலாம். பட் இந்த டாபிக்ஸ் முக்கியமானது. அதுக்கப்புறம் விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு, முத்துலட்சுமி ரெட்டி, ருக்மிணி லட்சுமிபதி, மூலூர் ராமாமிர்தம் அம்மையார், தர்மாம்பாள், கடலூர் அஞ்சலை அம்மாள், அம்புஜத் அம்மாள், பத்மாசினி அம்மாள், லக்ஷ்மி ஷகர், இவங்க எல்லாம் முக்கியமானவங்க. இவங்களை தாண்டி நிறைய பேர் இருக்கிறாங்க. சொர்ணத்தம்மாள் அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க, கோவிந்தம்மாள் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அந்த அதுக்கப்புறம் பத்மாவதி ஆஷர் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. இந்த மாதிரி இதில் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஜோதி வெங்கடாச்சலம் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க, ஜோதி வெங்கடாச்சலம். ராஜாஜி அமைச்சரவையில் மினிஸ்டராக இருந்தாங்க. கேரளாவில் ஃபஸ்ட்டு விமன் கவர்னர் வந்து இவங்க தான். ஸோ இவங்களை பற்றியும் படிக்கணும். நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கவங்கலாம் மஸ்ட்டு கொஸ்டினில் இதுக்கு முன்னாடி கேட்டவங்க, இதுக்கப்புறம் எக்ஸாம்லேயும் இந்த டாப்பிக்கில் இவங்களை பற்றி கேள்விகள் வந்து கேட்பாங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ இதுக்கு தாண்டி அகழாய்வு அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? புதிதாக அகழாய்வு செய்யப்பட்ட இடங்கள், இது வந்து நம்மளோட பாலிசி நோட் இருக்கும்ல, இந்த பாலிசி நோட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, பாலிசி நோட் எடுங்க, ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டோட பாலிசி நோட், அதில் 2025-26க்கு 24-25க்கு இந்தந்த இடத்துலலாம் நாங்கள் அகழாய்வு பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு டேட்டா கொடுத்துருப்பாங்க. அது எந்த மாவட்டத்தில் இருக்குது பொறுத்துக்க கேட்கலாம். கீழடி எப்பயுமே கேள்வி எதிர்பார்க்கக்கூடிய உண்டு. வெம்பக்கோட்டை இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பேச்சு அடிபட்ட ஒரு இடம். வெம்பக்கோட்டையில் இது கிடச்சது, வெம்பக்கோட்டையில் அது கிடச்சது அப்படின்னு மாண்புமிகு அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் டெய்லி ஏதாவது போஸ்ட் போட்டுகிட்டே இருப்பாங்க. அரிக்கமேடு, ஆதிச்சநல்லூர், இந்த நாளும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இல்லை சார் இதை தாண்டி என்னால் படிக்க முடியும் அப்படின்னா கொர்க்கை, கொடுமணல், இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல படித்து வச்சுக்கோங்க. இதை தாண்டி இப்போ இதில் நீங்கள் உள்ளே இருக்கிறது என்ன கிடைச்சது கிடைக்கல இதெல்லாம் தாண்டி இது எந்தெந்த மாவட்டங்கள் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. தமிழ்நாடு ஆர்கியாலஜிக்கு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுவரைக்கும் அகழாய்வு செய்யப்பட்ட இடங்கள், அந்த இடங்கள் எங்கே இருக்குது அப்படிங்கிறதும் தெளிவாக கொடுத்துருவான். இதுலேருந்து ஒரு கேள்வி இருக்கும். இப்போ இதை தாண்டி இந்த டாப்பிக்கில் மிஸ் ஆனது என்ன அப்படின்னா, சங்ககால சமுதாய வரலாறு, சங்க காலத்துலேருந்து இக்காலம் வரைக்கும் இலக்கிய வளர்ச்சி, அப்புறம் திருக்குறள். திருக்குறள் வந்து எப்படி தான் படித்தாலும் வெளியே இருந்து தான் கேட்குறாங்க, ஸ்கூல் புக்கில் இருக்கிறத படித்து தான் ஆகணும். லிட்ரேச்சர் பார்ட்டு அந்த மாதிரி தான். இலக்கிய வரலாறும் பார்த்தீங்க அப்படின்னா வெங்கடேசன் சார் புக் படிக்கணும், இல்லைனா உங்களுடைய 11th 12th இருக்கும் சிறப்பு தமிழ், அந்த மாதிரி இடங்களில் கொஞ்சம் டாபிக் இருக்குது. அதையும் சிலபஸில் என்ன கவர் ஆகுதோ பாருங்கள். இதெல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நான் கொடுத்தது எல்லாத்தையும் ஒரு தடவை படிச்சுருங்க. ஏன்னா இந்த டாபிக் எல்லாமே இதுவரைக்கும் கேள்விகள் எதிர்பார்த்த டாபிக், இது வரைக்கும் கேள்விகள் வந்த டாபிக். இப்போ லாஸ்ட் 3 வருஷம் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். லீடர்ஸ், மூமெண்ட்ஸ் அண்ட் நியூஸ் பேப்பர். இப்போ நான் வந்து பேரறிஞர் அண்ணா, தந்தை பெரியார் மட்டும் சொல்லியிருந்தேன். காமராஜர் நீங்கள் ராஜாஜி படிக்கணும், இது ஐஎன்எம்லேயே உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ லீடர்ஸ், மூமெண்ட்ஸ், நியூஸ் பேப்பர் 2024 9 கொஸ்டின், 22 4 கொஸ்டின், 21 15 கொஸ்டின். ஆக்சுவலாக இந்த பிடிஎஃப் வந்து நான் கிரியேட் பண்ணல, ஒரு ஸ்டூடெண்ட் எனக்கு அனுப்பியிருந்தார். அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நன்றி. அவர் கிரியேட் பண்ணாரான்னு எனக்கு தெரியல, அவர் எனக்கு அனுப்பியிருந்தார். இப்போ தான் ஒரு 1 hour இருக்கும் அனுப்பியிருந்தார், நான் உள்ள அட்டாச் பண்ணிட்டேன். திருக்குறள் இருந்து 11 கொஸ்டின். ஓகேங்களா? இந்த 11 கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20-25 அதிகாரம் தான். அந்த 25 அதிகாரத்துலேருந்து ரிப்பீட்டடாக கேட்பாங்க. ஓகே, தமிழ் குவைட்ஸ் ஒரு 6 கொஸ்டின், தமிழ் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் ஒரு 4 கொஸ்டின், ஜஸ்டிஸ் அண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஒரு கொஸ்டின், சோஷியல் ரிஃபார்ம் ஒரு கொஸ்டின், ஏர்லி எஜுகேஷன் ஒரு கொஸ்டின், பிளேஸ் 2 கொஸ்டின், இயர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின், விமென்ஸை வச்சு 2 கொஸ்டின், எக்ஸிபிஷன் அண்ட் இன்ஸ்கிரிப்ஷன் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா 2 கொஸ்டின். அப்போ இதில் நீங்கள் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா திருக்குறள். பட் போன வட்டம் திருக்குறள் பார்த்தீங்க அப்படின்னா 11 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க.
திருக்குறளை எல்லா இடத்துலையுமே திருக்குறள் பாட்டை கொடுத்து பொருள் கேட்கறது இல்லை. திருக்குறளோட ஸ்டேட்டிக் ஃபேக்ட்ஸும் கொஞ்சம் கேட்குறாங்க. ஸோ திருக்குறள் எடுத்துகிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 29 கொஸ்டின் இருக்குது. இந்த 29 கொஸ்டினும் இப்போ நம்ம சொல்லியிருக்கோம்ல இந்த டாபிக் அதுலேருந்து தான் பெருசாக வரும். ஓகேங்களா? பட் இது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்கு. இந்த வருஷமும் இப்படி தான் வருமா அப்படின்னா நமக்கு தெரியாது. இந்த வருஷம் திருக்குறளில் 2 கொஸ்டின் கேட்டுட்டு பாக்கி இருக்கிறதுல அதிகமாக கேள்வி கேட்கலாம். ஓகேங்களா? இது வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக எடுத்து வச்சதானே தவிர அக்யூரேட்டானது கிடையாது. அடுத்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 9 தமிழகத்தில் வளர்ச்சி நிர்வாகம். இந்த தமிழகத்தில் வளர்ச்சி நிர்வாகம் அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்து ஃபஸ்ட்டு டாபிக் வந்து ஹச்டி. ஓகேங்களா? இப்போ இந்த ஹச்டி இருக்குல்ல, ஹச்டியில் நீங்கள் எல்லாத்தையும் படிக்க வேண்டாம், போட்டு எல்லாத்தையும் உழப்ப வேண்டாம். 2 விஷயம் மட்டும் நீட்டாக படிங்க. இந்தியாவுக்கு லாஸ்ட் இயர் டேட்டா, இந்தியாவிற்கு லாஸ்ட்டாக வந்த டேட்டா, சரியா? தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2017 ஒரு டேட்டா வந்துச்சு. அந்த 2017 டேட்டா, இந்த 2ஐயும் நல்லா படிங்க. இதுலையும் பார்த்தீங்கன்னா ஹச்டி சிடி அது இது நிறைய இருக்கும். நீங்கள் பார்க்க வேண்டியது ஹச்டிஐ எம்பிஐ, இந்த 2 மட்டுமா அது நல்லா படிங்க. இதில் இப்போ இந்தியாவுக்கு வந்து ஹச்டிஐயும் எம்பிஐயும், தமிழ்நாட்டுக்கு ஹச்டிஐயும் எம்பிஐயும், இது படித்து முடிச்சுட்டா பாக்கி இருக்கிறத படிக்கலாம். இப்போ எம்பிஐக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சிடிஐ சரி ஜிடிஐ அப்படின்னு ஒன்று இருக்கும், ஜிஐஐ அப்படின்னு ஒன்று இருக்கும், பிஹெச்டிஏ அப்படின்னு ஒன்று இருக்கும், ஐஹெச்டிஏன்னு ஒன்று இருக்கும். தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிடிஐ அப்படின்னு ஒன்று இருக்கும், ஃபுட் செக்யூரிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். டைம் இருந்தால் படிங்க, இல்லைன்னா இதை மட்டுமாவது படிங்க. 2வது டாபிக் தமிழகத்தில் சமூக மறுமலர்ச்சி இயக்கங்களோட பங்களிப்பு. இதில் யாரை படிக்கணும்னு சொல்லலை, வைகுண்ட சாமிகள், ரெட்டைமலை ஸ்ரீனிவாசன், அயோத்திதாச பண்டிதர், ராமலிங்க அடிகளார், எம்சி ராஜா, இதில் நிறைய பேர் இருப்பாங்க. பட் ரிப்பீட்டடாக கொஸ்டின் வருது இவங்க தான். அதனால் இவங்களையாவது கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க இந்த டாப்பிக்கில். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டின் கல்வி மற்றும் நலவாழ்வு முறைமைகள், இந்த டாபிக்ல வந்து கஷ்டாயம் கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். 2வது இந்த டாபிக் வந்து எக்கனாமியில் சோஷியல் இஷ்யூஸ் இருக்குல்ல, அது கூட லிங்க் ஆகி வரும். அதனால் எஜுகேஷன் சிஸ்டம், ஹெல்த் சிஸ்டமில் பாருங்கள், அரசியல் கட்சிகளும் பலதரப்பு மக்களுக்கான நலத்திட்டங்களும், நீதி கட்சியோட திட்டம் கட்டாயம் கேள்வி வரும். காங்கிரஸில் பார்த்தீங்கன்னா ராஜாஜி, காமராஜர் அவர்கள், பக்தவச்சலம் அவர்களை இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை மட்டும்தான் கேட்குறாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் அண்ணாதுரை, கலைஞர், கருணாநிதி, ஸ்டாலின். அண்ணாதுரையிலேருந்து கட்டாயம் கேள்வி எதிர்பார்க்கலாம், கலைஞர் அவர்கள் இருந்தோம். நீங்கள் ரொம்ப முக்கியமாக படிக்க வேண்டிய திமுக அவர்களோட திட்டம் தான் நீதி கட்சி திட்டம். இந்த 2 முதல்ல படிங்க, அதுக்கப்புறம் காங்கிரஸ் அதிமுகவும் படிங்க. அதிமுக டைம் இருந்தால் படிங்க, அதில் எம்ஜிஆர் அவர்கள் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்தது உங்களுக்கு டைம் இருந்தால் படிங்க. ஸோ அப்போ நீங்கள் இதை ஃபஸ்ட்லேருந்து படிக்க வேண்டியது என்னென்ன அப்படின்னா, மறுபடியும் ஒரு தடவை சொல்லிடுறேன், எதை ஃபஸ்ட்டு படிக்கணும்னு சொல்கிறேன். இதில் ஓகே, நீதி கட்சி, திமுகவோட திட்டங்கள், இந்த 2ம் படிங்க, சரிங்களா? இது படிச்சுட்டு டைம் இருந்தால் எம்ஜிஆர் அவர்களோட திட்டங்கள் 3வது படிங்க. அதுக்கப்புறமேட்டு காமராஜர் அவர்களுடைய திட்டங்கள் 4வது, ராஜாஜியோட திட்டங்கள் 5வது, இதுக்கப்புறம் நீங்கள் ஜெயலலிதா அம்மையாரோட திட்டம் 6வது. இப்படி படிங்க. ஏன்னா உங்களுக்கு கொஸ்டின் வந்து இப்படி தான் கேட்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, இதை தாண்டி இடஒதுக்கீட்டு கொள்கைகள். இடஒதுக்கீட்டு அப்படின்னாலே திமுக தான். திமுக ஆட்சியை தவிர்த்துட்டு இடஒதுக்கீடை பேசவே முடியாது. நிறைய இடஒதுக்கீடு, சட்டநாதன் கமிஷன்லேருந்து பேசலாம். ஈவன் அதிமுக பீரியட் அம்பாசங்கர் கமிஷன் வந்தாலுமே அதை செயல்படுத்தினது திமுக காலகட்டம் தான். அதனால் இடஒதுக்கீட்டு கொள்கையிலேருந்து கட்டாயம் கேள்வி கேட்பாங்க. ஏன்னா இது திமுகவோட கிட்டத்தட்ட ஒரு கோட்டை மாதிரி, இந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிறது திமுகவோட கோட்டை. இதில் வந்து வேற யாருக்கும் பங்கே கிடையாது, அந்த மாதிரி இருக்கும். சமூக நல திட்டங்களின் தாக்கமும் பங்களிப்பும். இதில் பெண்களுக்கான திட்டம், திருமண உதவி திட்டம், படிப்புக்கான திட்டம், அதுக்கப்புறம் இந்த 191 ஹெல்ப்லைன் நம்பர், ஷக்கி அப்படிங்கிற சென்டர், இது எல்லாமே. இதை தாண்டி திருமண நிதி உதவி திட்டம், சத்தியவாணி முத்தம்மையார் தையல் மிஷின், இதெல்லாம் குழந்தைகளுக்கான நலத்திட்டம். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இதில் சட்டமும் படிக்கணும். பெண்களுக்கான சட்டங்கள், குழந்தைகளுக்கான சட்டங்கள், போக்சோ, ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்டு, அப்புறம் பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பணிபுரியும் இடங்களில் பாலியல் வன்முறைகள் இருந்து தடுக்கும் சட்டம், குடும்பங்களில் வன்முறைகள் வந்து தடுக்கும் சட்டம், இந்த மாதிரி நிறைய சட்டம் இருக்குது. குழந்தைகளுக்கான திட்டங்கள் அப்படின்னு சொல்லும்போது 1992 கொண்டு வரப்பட்ட பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம், பேடி பச்சோ ஸ்கீமு, இந்த மாதிரி நிறைய ஸ்கீம் வந்து இதில் இருக்குது. திருநங்கைகளுக்கான நல்ல திட்டம், இதுலேருந்து கட்டாயம் கேள்வி வரும். ஏன்னா இதுவுமே முழுக்க முழுக்க திமுக ஆட்சி காலத்தில் பண்ணப்பட்டது. திருநங்கை அப்படிங்கிற பேர் கொண்டு வந்தது, திருநங்கை நலவாரியம் கொண்டு வந்தது,
திருநங்கைகளுக்கான உதவித்தொகை மட்டும் செல்வி ஜெயலலிதா அம்மையார் கொண்டு வந்தாங்க. 1000 ரூபாய், இப்போ 1500 ரூபாய் கொடுக்குறாங்க. முதியோருக்கான திட்டங்கள் இதில் ரெண்டு ஸ்கீம், ஒரே ஒரு ஸ்கீம் மட்டும்தான் வரும். ஒரு ஆக்ட் ஒன்று வரும், இதுக்கு ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் ஒன்று வரும் முதியோர்களுக்கு. ஓகே, இப்போ இதை தாண்டி தமிழ்நாட்டில் மின் அழகி இந்த டாபிக்லேருந்து கட்டாயம் கொஸ்டின் வரும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 விதமாக பிரிங்க. ஒன்று தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ஏஜென்சி, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எல்காட்டு, மூணாவது பார்த்தீங்கன்னா இந்த இ கவர்னன்ஸில் இருக்கிற ஸ்கீம்ஸ். இந்த 3லேருந்து கேள்வியை பார்க்கணும். தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ஏஜென்சி, எல்காட்டு, அதுக்கப்புறம் இந்த இ கவர்னன்ஸ்லேருந்து ஸ்கீம்ஸு. இதை தாண்டி நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா தமிழ்நாட்டோட அவார்ட்ஸ், தமிழ்நாட்டின் சாதனைகள், அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடுன்னு ஒரு டாபிக் இருக்கா, அந்த டாபிக் படிங்க. ஒன்று. ரெண்டாவது எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ் இன் தமிழ்நாடுன்னு ஒரு டாபிக் இருக்கும். எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு. இந்த எக்கனாமிக்ஸ் ட்ரெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு அப்படிங்க நீங்கள் தனியாக படிக்கலன்னா கூட, இப்போ ரீசெண்டாக சொல்கிறாங்கல்ல, தமிழ்நாடு வந்து பொருளாதாரத்தில் இவ்வளோ உயர்ந்திருக்கு, இந்த இடத்துல இருக்குது, மின்னணு பொருள் ஏற்றுமதியில் இந்த இடத்துல இருக்குது, 1 ட்ரில்லியன் எக்கனாமி, இந்த மாதிரி நிறைய சொல்கிறாங்கல்ல. இது இப்போ ரீசன் கரண்ட் அஃபேர்ஸில் வந்துருக்கும். இதை நிறைய படிங்க. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சிப்காட்டு, டான்சிட்கோ, டிஏஐசி இதெல்லாம் வரும். இதெல்லாம் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. சிப்காட்டு, டான்சிட்கோ, டான்சி, டிஏஐசிலாம் வரும்ல, அதெல்லாம் இந்த டாப்பிக்கில் தான் வரும். இதை கொஞ்சம் படிச்சுக்கோங்க. இப்போ யூனிட் 9 உங்களுக்கு வந்து எக்கனாமி ரெண்டுமே சேர்ந்து தான் கொடுத்துருக்காங்க. பட் யூனிட் 9ல் இந்த டாபிக்லாம் மஸ்ட்டு. அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பாலிட்டி. பாலிட்டியில் என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணும். ஏன்னா அப்படியே கேட்பாங்க. அந்த ஆர்டிகல்ஸோ, கான்ஸ்டியூஷனல் பாடி, நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே கேட்பாங்க. ஆனால் இந்த வட்டம் நமக்கு கேள்வி அதிகமாக எதில் வரும் தெரியுமா? ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து கேட்பாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட், அதில் கவர்னருக்கும் மாநில அரசாங்கத்துக்குமான உறவு, இதுலேருந்து கட்டாயம் கேள்வி எதிர்பார்க்கலாம், மாற்றமே கிடையாது. ஓகேங்களா? இதை தாண்டி நான் சொல்றது என்ன அப்படின்னா அரசியலமைப்போட தோற்றம். நமக்கு வந்து சட்டங்கள் இருக்கா? பிட்டிந்திய சட்டம், பட்டய சட்டம், கவுன்சில் சட்டம், அரசு சட்டம், அரசாங்க சட்டம் நிறைய இருக்கா? இந்த சட்டங்கள் விதி 1லேருந்து 50 வரைக்கும் எது கேட்டாலும் தெரியணும். ஏன்னா அதை பொறுத்துக்களை கேட்பாங்க. மத்திய நிர்வாகம், மாநில நிர்வாகம். இந்த மாநில நிர்வாகம் வந்து எக்ஸ்பெக்டட் கொஸ்டின். அரசியலமைப்பு சார்ந்த அமைப்புகள், சாராத அமைப்புகள், அதுக்கப்புறம் நீதிமன்றம். ஓகேங்களா? நீதிமன்றம் வந்து தற்போது கொடுத்த முக்கியமான தீர்ப்பை பார்க்கணும். இதில் வந்து அரசியலமைப்பு சார்ந்த அமைப்பு, சாராத அமைப்பில் ரீசன் அப்பாயின்மெண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் அதை பார்க்கணும். ரீசன் அப்பாயின்மெண்ட்ஸ் தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா லோக் ஆயுக்தாவுக்கு புதுசாக சேர்மன் நியமிச்சிருந்தாங்க, திரு ராஜமாணிக்கம் அவர்கள். இந்த மாதிரி ரீசன் இப்போ உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி நியமிச்சாங்க. இந்த மாதிரி ரீசன் அப்பாயின்மெண்ட்ஸ், அதோட ஆர்டிகல்ஸ், இதை வந்து படிக்கணும். இது வந்து நான் அரசியலமைப்பில் இது போதும் அப்படின்னு நான் நினைக்கிறது. இதை தாண்டி உங்களுக்கு படிக்க டைம் இருந்துச்சுன்னா ஃபுல்லாகவே படிங்க. ஓகே, இது போன வருஷம் கொடுத்த கொஸ்டின் பாருங்க. கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா பிரியாம்பிளில் ஒரு கொஸ்டின், ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் 3, டிபிஎஸ்பியில் 2, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் 2, யூனியன் கவர்மெண்ட் 3, ஸ்டேட் கவர்மெண்ட் 5, சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் 1, ஜுடிஷியரி இன் இந்தியா 1, கரப்ஷன் இன் பப்ளிக் அண்ட் லைஃப் அண்ட் ஆன்டி கரப்ஷன் மெஷர்ஸ் 1, மொத்தம் 20 கொஸ்டின். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கொஸ்டின் வந்து அதிகம், சரியா? அதனால இதுலேருந்து அப்படியே டபுளாக கேட்கலாம். ஏன்னா 40 கொஸ்டின்ஸ் இருக்குல்ல இப்போ, அதனால கொஞ்சம் அதிகமாகவே கேட்கலாம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், கவர்னருக்கு வந்து உச்சநீதிமன்றம் ஆர்டர் போட்டது. ஸோ கட்டாயம் கவர்னரை சுற்றி 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 கேள்விகள் வந்து எதிர்பார்க்கலாம். முக்கியமாக ஆளுநரை பற்றி நல்லா படிச்சுக்கோங்க. ஆளுநர், மாநில அரசு, இதில் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் இருக்கு, மத்திய மாநில உறவுகள் இருக்குல்ல. இந்த மத்திய மாநில உறவுகளில் இதுக்காக அமைக்கப்பட்ட கமிட்டி என்ன? முக்கியமாக அந்த கமிட்டிஸ் வந்து மாநில அரசுக்கு சாதகமாக ரிப்போர்ட் கொடுத்துருக்கோம்ல, அந்த கமிட்டியை பாருங்க, அந்த ரிப்போர்ட்டை கட்டாயம் படிங்க. ஓகே, இப்போ இந்திய வரலாறு. இந்திய வரலாறுல பார்த்தீங்கன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், வேதகாலம், மௌரிய பேரரசு, குப்தர்கள், ஹர்ஷா, டெல்லி சுல்தானியம், விஜயநகரம் பாமணி, முகலாயர்கள், மராத்தியர்கள். இந்த டாபிக் வந்து ஏன்னா நம்ம குரூப் 1 லெவலில் பேசுறதுனால இந்த டாபிக் கட்டாயம் ஒரு தடவை பார்த்துட்டு போயிருங்க. இதில் இல்லை சார் இதுலேயும் எனக்கு சுருக்கி கொடுங்க அப்படின்னா நான் இங்கே வந்து எழுதி கொடுக்குறா. சிந்து சமவெளி நாகரிகம், மௌரிய பேரரசு, குப்தர்கள், டெல்லி சுல்தானியம், விஜயநகரம், முகலாயர்கள், மராத்தியர்கள்.
1 2 3 4 5 6 7 இந்த சைடில் ஆரோ மார்க் போட்டிருக்க வேத காலமும் ஹர்ஷரை ரிமூவ் பண்ணிட்டு கூட மீதியாவது படிச்சுட்டு போயிருங்க. ஏன்னா குரூப் 1 எக்ஸாம் அப்படிங்கிறதுனால கேள்விகள் நிறைய எதிர்பார்க்கலாம் இதில். இப்போ இதை தாண்டி நீங்கள் இந்திய தேசிய இயக்கம்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆங்கிலேயர்களோட வருகை, ஆங்கிலேயரோட கொள்கைகள், ரிங் ஃபென்ஸ் பாலிசி, துணைப்படை திட்டம், வாரிசிலப்பு கொள்கை, அதுக்கப்புறம் நிரந்தர நிலவரி திட்டம், ரயத்வாரி முறை, இதார்தாரி சிஸ்டம், மகள்வாரி சிஸ்டம், இந்த மாதிரி சிஸ்டம்ஸ் நிறைய தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் காங்கிரஸ் ஃபார்மேஷன், மிதவாதிகள், தீவிரவாதிகள், இவங்களை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இவங்களுடைய போராட்ட வடிவங்கள் தெரியும். நம்ம ஏற்கனவே பெய்டு பேட்சில் சொல்லியிருப்போம். தீவிரவாதிகளோட 4-fold ப்ரோக்ராம், 4 மடங்கு திட்டம் அப்படின்னு ஒன்று இருக்கும். இதுலேருந்து தான் லாஸ்ட் இயர் குரூப் 1 மெயின்ஸு கேட்டிருந்தான். தொழிலதிபர்களோட பங்கு, சுதந்திர போராட்டத்தில் தொழிலதிபர்களோட பங்குன்னு ஒரு டாபிக் இருந்ததா, அது தீவிரவாதிகளோட 4-fold ப்ரோக்ராம்லேருந்து கேட்ட கேள்விதான். காந்தியின் வருகை, ரவுலட் சத்தியாகிரகம், ஜாலியன் வாலாபாக் படுகொலை, ஒத்துழையாமை இயக்கம், சுயராஜ்ய கட்சி, மாப்பிள்ளை கழகம், சைமன் கமிஷன், நேரு அறிக்கை, பூர்ண சுராஜ், சட்டமறுப்பு இயக்கம், வகுப்பாத நன்கொடை, ஆகஸ்ட் அறிக்கை, கிறிப்ஸ் தூதுக்குழு, கேபினட் குழு, மவுண்ட் பேட்டன் அறிக்கை, இந்திய சுதந்திர சட்டம். இதில் நான் டைப் பண்ண மிஸ் பண்ணது என்ன அப்படின்னா வெள்ளையனே வெளியேறு இயக்கம், வெள்ளையனே வெளியேறு இயக்கம். ஓகே சார், இப்போ நான் இதை மட்டும் படித்தா போதுமா ஐஎன்எம்க்கு? நமக்கு எப்பவுமே ஐஎன்எம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி அன்பிரடிக்டட் அப்படின்னு தான் இருக்கும். கரெக்டாக இதுதான் படித்தா போதுமான்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா தலைவர்கள் பற்றி நிறைய படிங்க. தலைவர்கள் சிலபஸில் கொடுத்துருக்க தலைவர்கள் எல்லாரையும் படிங்க. இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஜோதிராய் புலே படிங்க. ஓகே, இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சமூக மறுமலர்ச்சியில் வருவாங்க. இது ஒரு தனி டாபிக் இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சமூக மறுமலர்ச்சியில் வருவாங்க. ஜோதிராவ் புலே, அப்புறம் அவங்களோட ஒய்ஃபு. இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா டெக்கான் எஜுகேஷனல் சொசைட்டி, ராயல் ஆசியாட்டிக் சொசைட்டி ஆஃப் பெங்கால், அப்புறம் இந்த ரெவல்யூஷனரி மூமெண்ட்ஸ் இருக்குல்ல, பகத்சிங், அவருடைய HSRA, அப்புறம் அணுசீலன் சமிதி, அப்புறம் பிடி சவார்கர் அவர்களுடைய அமைப்பு, இந்த மாதிரி நிறைய ரெவல்யூஷனரி மூமெண்ட்ஸ் இருக்கும். இந்த ரெவல்யூஷனரி மூமெண்ட்ஸ் கட்டாயம் படிங்க. உத்தம் சிங்காக இருக்கட்டும், காதர் பார்ட்டியாக இருக்கட்டும், லாலா ஹர்தயாலா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய ரெவல்யூஷனரி, ரான் கொலை வழக்கு, கர்சன் வில்லி கொலை வழக்கு, இந்த மாதிரி நிறைய கொலை வழக்குகள் இருக்கும். இந்த ரெவல்யூஷனரி மூமெண்ட்ஸ் கட்டாயம் பாருங்கள். இது கேள்விகள் எதிர்பார்க்கப்படும் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ அடுத்த டாபிக் நான் பெய்டு பேட்சில் யூனிட் 8, அதாவது யூனிட் 6, யூனிட் 9, அதாவது யூனிட் 5, ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், சோஷியல் இஷ்யூஸ், இந்த 5 டாபிக் எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த 5 டாப்பிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா நூக் அண்ட் கார்னர் என்ன கேட்டாலும் சொல்ல முடியும். நான் அதனால தான் இந்த 5 டாப்பிக்கை கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். மற்ற டாபிக் நான் பெய்டு பேட்சில் எடுக்கிறேன். அடுத்த பேட்சில் தான் பாலிட்டி, ஃபிசிக்ஸு, எக்கனாமி இதெல்லாம் எடுக்கணும். அதனால் இந்த 5 டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் பயங்கர ஸ்ட்ராங். இந்த 5 டாப்பிக்கில் நான் பெய்டு பேட்சில் கொடுத்த நோட்ஸில் தான் 90% கொஸ்டின்ஸ் வரும். சரிங்களா? 90லேருந்து 95% இதில் தான் கொஸ்டின் வரும். இதை தாண்டி பெரும்பாலும் வரவே வராது. ஏன்னா நான் அவ்வளோ எலாபரேட்டடாக ஒவ்வொரு டாப்பிக்கும் கொடுத்துருப்பேன். இந்த சோஷியல் இஷ்யூஸில் பார்த்தீங்க அப்படின்னா உமன் எம்பவர்மெண்ட்னு ஒரு டாபிக் இருக்கா, அதுலேருந்து கேள்வி வரும். ஓகே, சோஷியல் இஷ்யூஸில் உமன் எம்பவர்மெண்ட் படிங்க. உமன் எம்பவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், எஜுகேஷன், ஹெல்த், இந்த 3மே கட்டாயம் படிக்கணும். 4வது இதை தாண்டி பாப்புலேஷன் கூட தான் அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் கனெக்ட் ஆகும். சரியா? பாப்புலேஷன் கூட தான் அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் கனெக்ட் ஆகும். அதனால் அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் படித்து வச்சுக்கோங்க. சோஷியல் இஷ்யூஸில் இது ஒன்றுக்கும் இப்போ ரீசெண்டாக டேட்டாஸ் என்னென்ன வந்திருக்கோ அந்த டேட்டாஸ் படிங்க. இதை தாண்டி இதுக்கான ஸ்கீம்ஸ் படிச்சுக்கோங்க. விமன் எம்பவர்மெண்ட்டுக்கு இப்போ நம்ம இந்த கிரண் இந்த ஸ்கீம்லாம் பார்க்குறோம்ல, இந்த கிரண் ஸ்கீமு, பிரகதி ஸ்காலர்ஷிப் ஸ்கீம், இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் நிறைய பார்க்குறோம்ல. அன்னபூர்ணா ஸ்கீம்ஸ்னு ஒன்று கூட இப்போது குரூப் 1 மெயின்ஸ், குரூப் 2A மெயின்ஸில் கேட்டிருந்தால அந்த ஸ்கீம். இப்போ எஜுகேஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 9லையும் படிப்பீங்க, இங்கேயும் படிப்பீங்க. ஹெல்த்தும் அப்படி தான்.
பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியாக படிக்க வேண்டிய டாபிக்கு, அது நீங்கள் யூனிட் 9 எங்கேயுமே படிக்க மாட்டீங்க. பாப்புலேஷன் அப்படிங்கிறப்ப கட்டாயம் சென்சஸ் டேட்டா வேணும். இதை தாண்டி NFHS டேட்டா வேணும். நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே இருக்கு இல்லையா, இந்த NFHS டேட்டா வேணும். இதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா அன்எம்ப்ளாய்மெண்ட், பாப்புலேஷன் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும், ரெண்டுமே இன்டர்லிங்க்டானது தான். ஏன்னா பாப்புலேஷன் இருந்தால் கட்டாயம் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது வரதான் செய்யும். ஓகேங்களா? இதை தாண்டி ஆப்டிடியூட் டாபிக். ஆக்சுவலாக ஆப்டிடியூட் டாப்பிக்கில் நம்மளால் பிரிக்க முடியாது, பட் இருந்தாலும் ஓரளவு சொல்கிறேன். ஓகே, ஆப்டிடியூட் இது வந்து கொஞ்சம் ஈஸியாக மார்க் எடுக்கிறதுக்காக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க். ஏன்னா நம்ம எல்லாருமே ஈஸியாக போடக்கூடிய டாப்பிக்கில் டைம் அண்ட் ஒர்க் ஒன்று. ரெண்டாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இதுக்கு ஃபார்முலா தான், டக்கு டக்குன்னு ஃபார்முலா வச்சு போட்டு முடிச்சிருவீங்க. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா HCF அண்டு LCM. முன்னாடி இந்த HCF LCM வந்து ட்ரெடிஷ்னலாக கேட்டுட்டு இருந்தாங்க, பட் இப்போல்லாம் HCF LCM அப்படிங்கிறது ரொம்ப அதிகபட்சமாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாலாவது பார்த்தீங்க அப்படின்னா பர்சன்டேஜ். நாலாவது பர்சன்டேஜ். அஞ்சாவது ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். ஓகே, இந்த 5 டாப்பிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு ஈஸியாக மார்க் வாங்கக்கூடிய டாப்பிக்காக இருக்கும். ஓகேங்களா? இந்த 5மே ஓரளவு எல்லாருமே போட்டுரும். அதனால் இந்த 5 டாப்பிக்கில் முடிஞ்ச வரைக்கும் ஸ்கூல் புக்கில் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸாக இருக்கட்டும், எல்லா எக்ஸாம்பிளையுமே நல்லா பாருங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையும் பாருங்கள். இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பிரச்சனை தரக்கூடியது அப்படின்னு நினைப்போம். ஒன்று என்ன அப்படின்னா ஏரியா அண்ட் வால்யூம். இதுக்கு ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஃபார்முலா தெரிஞ்சு கொஸ்டின் நல்லா சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்துடும். இது நிறைய பேர் டஃப்னு நினைப்பாங்க, ஏரியா அண்ட் வால்யூம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன். ஸோ இந்த ஏரியா அண்ட் வால்யூம், சிம்பிளிஃபிகேஷன் ரெண்டுமே சில பேருக்கு குழப்பமாக இருக்கும். இந்த 2 டாபிக் வந்து கொஞ்சம் டஃப் தான். ஓகேங்களா? ஏன்னா இது வந்து எப்படி வேணால் கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிறதுனால. இப்போ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் ஆன்சர் போடக்கூடியதாக இருக்கும். பட் இந்த டாபிக் வந்து எல்லாருக்கும் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். எல்லாரும் இந்த டாப்பிக்கை போட மாட்டாங்க. ஒரு சில பேர் எழுதுவாங்க, ஒரு சில பேர் எழுத மாட்டாங்க. அதனால் இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி படிக்கணும். பட் உங்களால் டெய்லி படிக்க முடியலன்னா கூட இன்றைக்கி இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். குரூப் 4க்காவது உங்களுக்கு வந்து தேவைப்படலாம். சரியா? ஸோ இது எல்லாத்தையும் சரியாக பண்ணீங்க அப்படின்னா, இதெல்லாம் நீங்கள் வந்து நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஓரளவு நல்ல மார்க் வாங்கலாம். அதுக்காக மற்றதை படிக்க வேண்டாமா அப்படின்னா நான் சொல்ல மாட்டேன். மற்றதையும் கட்டாயம் படிக்கணும். பட் இது வந்து என்னால் எல்லாத்தையும் படிக்க முடியாது, இப்போ ஏதாவது கடைசி நேரத்தில் சொல்லுங்கள் அப்படின்னு சில பேர் கேட்குறதுனால இதை வந்து நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? பட் என்றைக்குமே பாதி படிச்சுட்டு போங்க அப்படிங்கிறத என்கரேஜ் பண்ணுறதில்ல. ஏன்னா நான் எப்போயுமே சொல்கிறது தான், ஃபுல்லாக படிச்சுட்டு போங்க ஃபுல்லாக எப்போயுமே படிங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஈவன் நம்மளோட பெய்டு பேட்சில் கூட பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து கம்மியாலாம் கொடுக்கவே மாட்டேன். டேட்டா நிறைய கொடுப்பேன், நிறைய படிங்க, நிறைய படித்து ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே பாஸ் பண்ணி போயிருங்க அப்படின்னு சொல்லுவேன். கரெக்டாக? ஓகே. ஸோ பாங்க் அண்ட் ஜிஎஸ் பேட்ச், அதுக்கப்புறம் நுண்ணுரை அப்படிங்கிற தமிழ் பேட்ச். இப்போ இந்த பேட்சோட ப்ரைஸ் வந்து 2999 ரூபா. எது? ஜிஎஸும் தமிழும் சேர்த்தே 2999 ரூபா தான். இப்போ நீங்கள் வேறு ஏதாவது ஒரு பேட்ச் வாங்கியிருக்கீங்க, ஜிஎஸ் வாங்கியிருக்கீங்கன்னா நீங்கள் எவ்வளோ வாங்கினீங்களோ லெஸ் பண்ணிட்டு தமிழ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தமிழ் வாங்கியிருந்தீங்கன்னா அதில் 3000 ரூபாயை லெஸ் பண்ணிட்டு நீங்கள் ஜிஎஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இது வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கொடுக்குற ஆஃபர். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் எடுத்த டாப்பிக்லேருந்து வந்ததை டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறேன். ஜாகிரஃபியோ எக்கனாமியோ சயின்ஸோ அதை பற்றி நான் தொடவே இல்லை. ஏன்னா அதை நான் பெய்டு பேட்சில் எடுக்கலை. நமக்கு தெரியாத பற்றி பேசக்கூடாது, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு பேசக்கூடாது. அதனால் நான் அதை வந்து விட்டுட்டேன். ஓகேங்களா? வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் டவுட்டுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அதுக்கப்புறம் தமிழுக்கு வந்து டாபிக்ஸ் நிறைய இருக்கும். பட் எதை படிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியா வந்து அடுத்த கிளாஸில் நான் கொடுக்குறேன். சரியா? ஓகே, தேங்க்யூ.